கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இந்த பவுலுடைய ரோமாபுரி சபைக்கு மாத்திரல, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற எங்கும் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிற செய்தி என்ன செய்தின்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. ஏனென்றால் நம்ம உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு இருக்கிறோம். உலகத்தோடு நமக்கு உறவு கிடையாது. உலகத்திலிருந்து நம்ம பிரித்து எடுக்கப்பட்டு இருக்கிறோம். மறுபடியும் அந்த உலகத்துக்கு வேஷம் தரிக்கக்கூடாது. கிறிஸ்துவன் நாத்திகம் மட்டும் கிறிஸ்துவன், மற்ற நாளில் உலகத்தான் சொல்லி மற்றவங்க சொல்லக்கூடாது. அப்படி வேஷம் தரிக்கூடாதான். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ஒத்த வேஷம் என்ன பண்ணக்கூடாதான் தெரியாமல், அதுக்கு பதிலாக அதுக்கு மாறாக தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகணும். நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக வேண்டும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு சொன்னது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம் புதிதாகி கொண்டு இருக்கணும். நம்முடைய சிந்தை புதிதாகணும். நம்முடைய செயல், நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை எல்லாமே மறுரூபமாக வேண்டும். அல்லேலூயா. அதுதாங்க அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காத. வேஷம் கலைந்து போகும். வேஷம் கலைந்து போகும். ஆகவே இந்த தின தியானத்தை கவனிக்கிற அன்பு சகோதரி சகோதரியே, வாழ்க்கையில் ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு இருந்தாக்கா, இன்றைக்கி அதை மாற்றுங்க. மாற்றிட்டு அதுக்கு பதிலாக மறுரூபமாகுங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய எல்லா காரியங்களும் புதிதாக்கப்பட வேண்டும். புதுசாக இருக்கணும். ஆகவே இந்த உலகத்தினுடைய வேஷத்தை நாம் விட்டுட்டு கர்த்தருக்கு பிரியமானதை நாம் சிந்தித்து செயல்படுத்தி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ரோமாபுரி சபைக்கு பவுலடியார் எழுதின வசனத்தின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. இந்த வசனத்தை நாங்கள் கேட்கிறது மாத்திரல்ல, அதன்படி செயல்பட உதவி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.